கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் பில்லி கிரஹாம் இவ்வாறாக சொல்லுவார், சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய பாவத்தின் சீரியஸ்னஸ் எவ்வளவு கொடூரமானது நம்மளுடைய பாவம் என்பதை உணர்த்துகிறது. அதே சமயம் அதை காட்டிலும் மேலாக நம் தேவன் நம் மீது வைத்த அன்பு அதை காட்டிலும் எத்தனை பெரியது என்று அவர் அழகாக சொல்லுவார். பிரியமான தேவஜனமே, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவார் எப்பொழுது நாம் பாவியா இருக்கும் பொழுதே என்று அருமையாக எழுதியிருப்பார் பவுலடியார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு காலகட்டத்திலே அந்த சிலுவையை ஒரு ஃபேஷனாகவும், சிலுவையை அணிந்து கொள்கிறது ஒரு 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 ஆடம்பரமாகவும் ஒரு ஆபரணமாகவும் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, I invite you to look at the cross and look at the pain Jesus went through. அந்த சிலுவை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பாவம் எத்தனை பெரிதாக இருந்ததா என் தேவனே, அதை காட்டில் உன்னுடைய அன்பு எத்தனை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆற தழுவிக்கொண்டு கண்ணீரோடு ஒரு பாதத்தில் இருந்து சொல்லலாம், எனக்காக நீர் மரித்தீர், உமக்காக நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி. அப்படி கேட்கிற நமக்கு கர்த்தர் தாமே பலன் தரட்டும். கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்க இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென்.